Hi, hello. This is Arunashri from Intense Practice Academy. First of all, I'll welcome you all for our 30-day challenge guided practice. So in the morning, we have uploaded the questions of finding the square value, square root and cube root. So in this video, I'll explain how to find the square value and square root and the cube root. I'll explain the shortcut also. Okay, we will move on to the questions directly. The first question is we have to find the square value of 35. So here the last number is 35, right? The last number is 5. If the last number is 5, we have the shortcut that we have to separate the whole number, that is 5 in the right side and remaining number in the left side. So என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணணும், we have to find the square of a 35 ஸ்கொயர் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நார்மலாக நம்ம 35 into 35 தான் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இந்த 35ல ஃபர்ஸ்ட் வந்து 5 செப்பரேட் பண்ணிடுங்க, ரிமைனிங் நம்பர்ஸை லெஃப்ட் சைடில் வச்சிடுறோம். ஸோ 5ஓட ஸ்கொயர் 25 பிளேஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ரிமைனிங் நம்பர் என்ன இருக்கு, 3. 3ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கணும். 3ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 4. இதை ஃபைண்ட் பண்ணிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா யூ வில் கெட் 3 4s are 12. ஸோ இந்த 12ல இந்த லெஃப்ட் சைடை பிளேஸ் பண்ணிடணும். ஸோ 35 ஸ்கொயரோட வேல்யூ என்ன நமக்கு, 1225. இந்த 35 ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ we will move on to the next question. Again we have to find the square value of 65, that is 65 into 65 find பண்றோம். இங்க நமக்கு லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 5 இருக்கு. ஸோ நம்ம பிஃபோர் கொஸ்டின் பார்த்த ஷார்ட்கட்டே தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். இப்போ 65 ஸ்கொயர் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் 5 செப்பரேட் பண்ணிடணும். இந்த 5ஓட ஸ்கொயர் வேல்யூ 25 பிளேஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ரிமைனிங் நம்பர் என்ன இருக்கு, 6 இருக்கு. ஸோ 6ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன நமக்கு, 7. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். 7 6 are 42. இந்த 42 நம்ம எங்க பிளேஸ் பண்றோம், லெஃப்ட் சைட்ல பிளேஸ் பண்றோம். ஸோ அப்போ 65 ஸ்கொயர் வேல்யூ என்ன, 4225. இது ஆன்சர். ஐ ரிப்பீட், நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். 65 ஸ்கொயர் ஃபைண்ட் பண்றோம். எப்பயுமே 5 மட்டும் செப்பரேட் பண்ணிடுங்க, ரிமைனிங் நம்பர்ஸை லெஃப்ட் சைட்ல வச்சுக்கோங்க. இந்த 5ஓட ஸ்கொயர் வேல்யூ 25 நம்ம பிளேஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் 6ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும், 7. அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்ப 7 6 are 42. 42வை லெஃப்ட் சைட்ல பிளேஸ் பண்ணிடுறோம். அப்ப 4225 தான் 65 ஸ்கொயரோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் we will move on to the next question. இங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, 115 ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஷார்ட்கட் என்ன, 115னா 5 செப்பரேட் பண்ணிட்டு ரிமைனிங் நம்பர்ஸை லெஃப்ட் சைட்ல வச்சுக்கணும். 5ஓட ஸ்கொயர் என்ன, 25. இங்க ரிமைனிங் நம்பர் என்ன இருக்கு, 11 இருக்கு. 11ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 12. அப்ப 11 into 12 132. இந்த 132வை நம்ம இங்க லெஃப்ட் சைட்ல பிளேஸ் பண்ணிடுறோம். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன, 13225 தான் வந்து 115 ஸ்கொயரோட ஆன்சர். இந்த ஷார்ட்கட் வந்து நான் இப்ப சொல்ற ஷார்ட்கட் வந்து லாஸ்ட் நம்பர் 5 இருக்கப்ப மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணணும். ரிமைனிங் நம்பர்ஸ்க்கான ஷார்ட்கட் நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் we will move on to the next question. 95 ஸ்கொயர். இந்த 95 ஸ்கொயர் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், இப்போ மைண்ட் கால்குலேஷன் பண்ணலாம். டைரக்டா 5க்கு 25 போடுறோம். 9ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன நமக்கு, 10. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 90. அப்ப 9025 தான் வந்து 95 ஸ்கொயரோட ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். இந்த ஷார்ட்கட் எங்க யூஸ் பண்ணணும், லாஸ்ட் நம்பர் 5 இருக்கப்ப மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நம்பர். ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட் எப்படி ஃபைண்ட் பண்றது, ரூட் ஆஃப் 2116. ஸோ இந்த ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன், ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். இப்போ எப்பயுமே ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ண சொன்னாலும் சரி, கியூப் ரூட் ஃபைண்ட் பண்ண சொன்னாலும் சரி, லாஸ்ட் டிஜிட்டை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். சரியா, லாஸ்ட் டிஜிட் இங்க என்ன இருக்கு, 6 இருக்கு. ஸோ 6க்கான நம்பர் என்ன, 4 6.
எப்படி நான் இந்த 4 6ன்னு சொல்றேன் அப்படின்னா 4 into 4 என்ன நமக்கு 16. அப்ப லாஸ்ட் டிஜிட் 6ல முடியும். அப்ப 4 வர்றதுக்கு நமக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. 6 into 6 என்ன நமக்கு 36. லாஸ்ட் டிஜிட் 6ல முடியுது. அப்ப 6ம் நமக்கு ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட் டிஜிட்டை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நமக்கான நம்பர்ஸை ஃபைண்ட் பண்ணிடணும். ஃபைண்ட் பண்ணிட்டு 4 6 இந்த ரெண்டு 4 வரலாம் இல்லைன்னா 6 வரலாம். இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடு நம்பர் மட்டும்தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஐ ரிப்பீட், லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க 6. 6க்கான நம்பர் என்ன 4 6ம். அப்போ 4 6 எது வேணாலும் வரலாம். இப்போ லெஃப்ட் சைடு என்ன நம்பர் வருங்கிறது கண்டுபிடிக்கணும். இங்க நம்ம என்ன ஃபைண்ட் பண்றோம் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர்னா என்ன 2 தானே. அப்போ லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுறணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப லாஸ்ட் 2 டிஜிட் விட்டுட்டோம்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் 21 இருக்கும். சரியா? இந்த 21 நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கொயர் வேல்யூல இங்க நான் கொடுத்துருக்கேன்ல இந்த பிக்சர், இந்த ஸ்கொயர் வேல்யூல எந்த வேல்யூக்குள்ள 21 வரும்னு பார்க்கணும். 21 எங்க வரும் 16ல இருந்து 25க்குள்ள தான் 21 வரும். 25ங்கிறது பெரிய நம்பர், ஆனா இங்க 21 தான் இருக்கு. அதனால நம்ம என்ன எடுத்துக்கணும் இந்த 4ல தான் நமக்கு இந்த 21 வரும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப ஒன்னு 44ஆ இருக்கும் இல்லைன்னா 46ஆ இருக்கும். இது ரெண்டுல ஏதோ ஒரு ஆன்சர் தான் நமக்கு ரூட் ஆஃப் 2116. அதை எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னா சரி, இப்ப நம்ம லெஃப்ட் சைடு ஒரு நம்பர் ஃபைண்ட் பண்ணோம்ல, அது என்ன 4. 4ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன 5. இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் 20. 20ல இருந்து பாக்குறப்போ 21 எப்படிப்பட்ட நம்பர் நமக்கு பிக்கர் நம்பர். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ண நம்பர்ல இருந்து பாக்குறப்போ 21 பிக்கர் வேல்யூவா இருக்கனால இங்க நம்ம பிக்கர் ஆன்சர் தான் நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் பிக் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கிறோம், லார்ஜர் நம்பர் தான் எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு ரூட் ஆஃப் 2116 என்ன 46. புரியுதா? நான் திரும்ப கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் லிசன். இப்ப ரூட் ஆஃப் 2116 ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னா எப்பயுமே லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கணும். சரியா? லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு 6 இருக்கு. 6க்கான நம்பர் என்ன 4 வரலாம் இல்லனா 6 வரலாம். சரியா? ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ண சொன்னதுனால நம்ம லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுறோம், 2 டிஜிட்டை விட்டுறோம். ரிமைனிங் நம்பரை எடுத்து எழுதிக்கிறோம். சரியா? அந்த ரிமைனிங் நம்பர் நமக்கு என்ன 21. இந்த 21 எந்த ஸ்கொயர் வேல்யூக்குள்ள வரும் அப்படின்னு பார்க்கணும். 5 5s are 25. ஸோ 21ஓட பெருசா இருக்கு, அதனால 4 ஸ்கொயர் தான் நமக்கு 21க்கு நியரரா இருக்கு. அப்ப 4 தான் நம்ம இங்க எழுதிக்கணும். 44ஆ இருக்கும் இல்லனா 46ஆ இருக்கும். இப்ப இது ரெண்டுல எது ஆன்சர் அப்படிங்கறது எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னா, இப்ப லாஸ்டா நம்ம ஃபைண்ட் பண்ணோம்ல இந்த லெஃப்ட் சைடு வேல்யூ, அதை எடுத்து எழுதிட்டு அதோட நெக்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்றோம். 4 5s are 20. 20ல இருந்து பாக்குறப்போ 21 நமக்கு லார்ஜர் வேல்யூ. ஸோ 20ல இருந்து பாக்குறப்போ 21 லார்ஜர் வேல்யூங்கிறதுனால இங்க இது ரெண்டுல எது லார்ஜஸ்ட் வேல்யூவோ அதுதான் ஆன்சர். அப்ப 46 தான் ஆன்சர். ஒருவேளை 20ல இருந்து பாக்குறப்போ இது ஸ்மாலர் வேல்யூவா இருந்ததுன்னா 44 தான் ஆன்சர் எடுத்திருப்போம். புரியுதா உங்களுக்கு? இங்கே ஆஸ் பர் த கொஸ்டின் 20ல இருந்து பாக்குறப்போ 21ங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூவா இருக்கு, அதனால நான் இங்க 46 தான் ஆன்சர்னு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? ஓகே, we will move on to the next question. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும் ரூட் ஆஃப் 2601 ஃபைண்ட் பண்ணணும். 1க்கான நம்பர் என்ன இங்க இருக்கு பாருங்க. 1க்கு நமக்கு என்னென்ன வரலாம் 1 வரலாம் இல்லனா 9 வரலாம். ஸோ அப்ப நமக்கு என்னென்ன வரலாம் 1 வரலாம் இல்லனா 9 வரலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் 2 டிஜிட்டை விட்டுறணும், ரிமைனிங் நம்பரை எடுத்து எழுதிக்கணும் 26. இந்த 26 எந்த ஸ்கொயர் வேல்யூக்குள்ள வரும் 5 5s are 25. 6 6s are 36. 6 ஸ்கொயர் வேல்யூ 36 வந்துருச்சு, ஆனா நமக்கு 26 தான் வரணும். அப்ப நம்ம 5 ஸ்கொயர் வேல்யூல தான் நமக்கு ஆன்சர் இருக்கும், அதனால 5 நான் இங்க போட்டுக்கிறேன். 51ஆ இருக்கலாம் இல்லனா 59ஆ இருக்கலாம். இப்ப நம்ம எந்த ஆன்சர்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ லாஸ்டா கண்டுபிடிச்ச நம்பர் என்ன 5. இதுதானே காமனா போட்டோம், அதை தான் எடுத்துக்கணும். 5ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன 6.
மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வருது? 30 வருது. 30ல இருந்து பாக்குறப்போ 26 நமக்கு எப்படி இருக்கு? கம்பேர் பண்ணா ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கு. 30ல இருந்து பாக்குறப்போ 26 ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கு. ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கனால இங்க 51 தான் நமக்கு ஆன்சர். ஸோ 51 ஸ்கொயர் தான் நமக்கு என்ன வரும்? 2601 வரும். புரியுதா? நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? லாஸ்ட் டிஜிட் எடுத்துட்டு அதுக்கான நம்பர் எழுதிட்டு ரிமைனிங் நம்பர் எடுத்துட்டு அது எந்த ஸ்கொயர் வேல்யூக்குள்ள வருதுங்கிறத அந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் காமன் நம்பரா போட்டோம்ல அதோட நெக்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணி ஸ்மாலஸ்ட் நம்பரா பிக்கர் நம்பரான்னு ஃபைண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம ஆன்சரை சூஸ் பண்றோம். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஈஸி தான். இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நமக்கு நார்மல் மெத்தட் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல போடுறப்போ இவ்வளோ ஈஸியா நம்மளால போட முடியாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். we have to find root of 3481. லாஸ்டா 1 இருக்குன்னா நம்ம முன்னே பார்த்துட்டோம். 1 வரலாம் இல்லைன்னா 9 வரலாம். 2 டிஜிட்டை விட்டுறோம். 2 டிஜிட் விட்டுட்டா ரிமைனிங் நம்பர் என்ன இருக்கு? 34 இருக்கு. இந்த 34 எந்த ஸ்கொயருக்குள்ள வரும்? 5 5s are 25, 6 6 are 36. 34ஓட அதிகமாயிடுச்சு. அப்ப 5 ஸ்கொயர்ல தான் எடுத்துக்கிறோம். அப்ப 51 59 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். லாஸ்டா ஃபைண்ட் பண்ண நம்பர் நமக்கு என்ன? 5. அதோட நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 6. 5 6 are 30. 30ல இருந்து பாக்குறப்போ 34 வந்து லார்ஜர் நம்பர். அப்ப நம்ம இங்க என்ன சூஸ் பண்ணணும்? லார்ஜஸ்ட் வேல்யூ தான் சூஸ் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3489ஓட ஆன்சர் என்ன? 59. புரியுதா? இட்ஸ் வெரி ஈஸி ஷார்ட்கட். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லெஸ் தென் அ மினிட் செகண்ட்ஸ்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதை விட கியூப் ரூட் ஃபைண்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் ரூட்டை நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே கியூப் ரூட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? கியூப் ரூட் ஆஃப் 2197. ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஷார்ட்கட் என்ன? லாஸ்ட் டிஜிட் தான் பார்க்கணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா 1 1 4 4 5க்கு 5 தான், 6 6 தான். 2 பேர் மட்டும் தான் மாறும் எப்பயுமே. 2 வந்தா 8 சேஞ்ச் பண்ணுங்க, 8 வந்தா 2 சேஞ்ச் பண்ணுங்க, 7 வந்தா 3 3 லாஸ்ட் டிஜிட்டா இருந்தா 7. இந்த 2 பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு சேம் தான். செக் பண்ணி பாருங்க. 1 1 ரிமைனிங் நம்பர் 0னா 0, ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் சேம் தான். நமக்கு அப்ப பேர் என்ன? 2ம் 8ம் ஒரு பேர், 7ம் 3ம் ஒரு பேர். எது வந்தாலும் நம்ம மாத்தி மாத்தி போட்டுக்கிறோம். சரியா? சரி, ஓகே. இங்க லாஸ்ட் டிஜிட் நமக்கு என்ன இருக்கு? 7 இருக்கு. 7னா நான் என்ன சொல்லிருக்கேன்? 3. ஸ்கொயர் ரூட்ல நம்ம என்ன பண்ணோம்? லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டோம். ஏன்னா ஸ்கொயர்னா 2 அப்படின்னு சொன்னேன். இங்க கியூப் ரூட் ஃபைண்ட் பண்றோம். கியூப்னா என்ன? 3 தானே நம்பர். சோ லாஸ்ட் 3 டிஜிட்டை விட்டுறணும். லாஸ்ட் 3 டிஜிட்டை விட்டுட்டு ரிமைனிங் என்ன இருக்கு? 2. இந்த 2 எந்த கியூப் வேல்யூக்குள்ள வரும்? 1 கியூப் 1. 2 கியூப் நமக்கு என்ன? 8 போயிடுச்சு. 2வை விட பெருசாயிடுச்சு. அப்ப நம்ம இந்த 1 தானே எடுத்துப்போம். அப்ப ஆன்சர் என்ன? 13. 13 கியூப் வேல்யூ தான் நமக்கு 2197. வெரி வெரி சிம்பிள். ஸோ ஸ்கொயர் ரூட் புரிஞ்சிட்டோம் அப்படின்னா கியூப் ரூட் வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுப்போம். ஏன்னா நமக்கு பேருமே நமக்கு எப்படி இருக்கு? 2 பேர் தான் இருக்கு நம்ம மெமரைஸ் பண்றதுக்கு. நான் இல் ரிப்பீட். கியூப் ரூட் ஆஃப் 2197 ஃபைண்ட் பண்றோம். லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 7 இருக்கு. 7க்கான பேர் என்ன? 3. ஸோ 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கியூப் ரூட் ஃபைண்ட் பண்றதுனால 3 நம்பரை விட்டுறணும். லாஸ்ட் 3 டிஜிட்டை விட்டுறணும். ரிமைனிங் நம்பரை தான் எடுத்துக்கணும். ரிமைனிங் நம்பர் எடுத்துக்கிட்டோம் 2. இந்த 2 வந்து எந்த கியூப் வேல்யூக்குள்ள வரும்? 1 கியூப்ல தான் நமக்கு வரும். ஸோ 1 போட்டுட்டேன். அவ்வளோதான். 13 கியூப் வந்து 2197. தட்ஸ் ஆல். Okay, we will move on to the next question. Next, we have to find cube root of 2744. நமக்கு தெரிஞ்ச பேர் என்ன? 2 வந்தா 8ஆ சேஞ்ச் பண்ணணும், 7 வந்தா 3ஆ சேஞ்ச் பண்ணணும். ரிமைனிங் நம்பர் எது வந்தாலும் அதே நம்பர் தான். இங்க என்ன நம்பர் இருக்கு? 4 இருக்கு. ஸோ 4க்கான எந்த காம்பினேஷன் நமக்கு கிடையாது. அப்ப 4 தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கியூப் ரூட் ஃபைண்ட் பண்றதுனால எத்தனை நம்பர் நம்ம விடணும்? இங்க கியூப் ரூட்னா 3 சொன்னேன். அப்ப லாஸ்ட் 3 டிஜிட்டை நம்ம விட்டுறணும்.
ரிமைனிங் எடுத்துக்கிறோம். இந்த 2 வந்து எந்த கியூபுக்குள்ள வரும்? 1 கியூபுக்குள்ள தான் நமக்கு வரும். அப்ப 14 தான் நமக்கு ஆன்சர். அப்ப 14 கியூபோட வேல்யூ தான் 2744. ரொம்ப சிம்பிளா இருக்கா நமக்கு கியூப் ரூட் ஃபைண்ட் பண்றது? ஓகே. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் நீங்களே ஈஸியா ஃபைண்ட் பண்ணிருப்பீங்க. ஏன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். கியூப் ரூட் ஆஃப் 1331. 1னா நமக்கு 1 தான் வரும். லாஸ்ட் 3 டிஜிட் விட்டுறோம். இங்க 1 இருக்கு. அப்ப 1. 11 கியூப் தான் நமக்கு 1331. தட்ஸ் ஆல். இந்த வீடியோல நம்ம என்னென்ன ஷார்ட்கட்ஸ் பார்த்திருக்கோம்? How to find the square value of the number ending with 5. 5 ஆல end ஆனா என்னென்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் how to find the square root of a given number. நெக்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம்? Cube root of a given number. So these are the shortcuts we have seen in this video. Thank you so much.